கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் ஏற்கனவே அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கக்கூடிய பல நிகழ்ச்சிகளை ஒட்டி இன்றைக்கு திறப்பு விழா நிகழ்ச்சிகள் பல நடந்திருக்கின்றன. அதேபோல நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அங்கன்வாடி மையம் வீனஸ் நகர் பகுதியில் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அங்கன்வாடி மையத்தை நான் திறந்து வைத்திருக்கிறேன். அதேபோல் 69 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே ஏறக்குறைய ஒரு 97,000 புத்தகங்கள் அடங்கியிருக்கக்கூடிய பெரியார் நகர் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய நூலகத்தை மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா அவர்களுடைய மேம்பாட்டு நிதியிலிருந்து புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த நூலகத்தை திறந்து வைத்திருக்கிறேன். அதேபோல் ஹரிதாஸ் நகர் பகுதியில் தாமரை குளம், அந்த தாமரை குளத்தில் ஏற்கனவே ஒரு சிறுவன் அதில் விபத்தில் சிக்கி இறந்து போன ஒரு கொடுமை அந்த குளத்தில் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த குளத்தை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பல்வேறு சுகாதார சீர்கேடுகளை எல்லாம் சந்திக்க வேண்டிய ஒரு கொடுமையிலே சிக்கி தவித்துக் கொண்டிருந்தார்கள். எனவே அவருடைய நீண்ட நாள் கோரிக்கையாக அமைந்திருந்த அந்த தாமரை குளத்தை சீர்படுத்தி சுத்தப்படுத்தி வெளிநாடுகள் இருப்பது போல ஒரு அமைப்பை அங்கே உருவாக்கியிருக்கிறோம் என்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை இன்றைக்கு மனம் திறந்து பாராட்டியிருக்கிறார்கள். எனவே அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 82 லட்சம் ரூபாய் அதற்காக செலவு செய்யப்பட்டு அது இன்றைக்கு மக்களுடைய பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல 74 பேருக்கு கல்வி உதவித்தொகை இன்றைக்கு வழங்கியிருக்கிறோம். அதேபோல் அடுத்தது அனிதா அச்சுவேஸ் அகாடமி என்ற அந்த அமைப்பின் சார்பில் பயிற்சி பெற்றிருக்கக்கூடியவர்களுக்கு 61 பேருக்கு பல்வேறு தொழிற்கல்வி சான்றிதழ் வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் பல்வேறு தொகுதியில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் தையல் இயந்திரம், மீன்பாடி வண்டி போன்ற பல கோரிக்கைகளை வைத்து மனுக்கள் தந்தார்கள். ஒவ்வொரு முறையும் நான் வருகிற போது அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். எனவே இந்த முறை தொகுதிக்கு வந்த நேரத்தில் பல கோரிக்கைகளை நிறைவேற்றி 16 பேருக்கு அந்த உதவி வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அங்கே வாங்க, தேர்தல் பிரச்சாரத்தில் வாங்க, அப்போ என்ன பேசுறேன்னு தெரியும். ஏற்கனவே நடந்து முடிந்திருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் எவ்வளவு பெரிய வெற்றி, எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறோமோ அதை விட பல மடங்கு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது.